நல்லா புளிப்பாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணையில, அதாவது இந்த கர்ப்பமாக இருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் கண்டிப்பாக தோணும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு புளிக்குழம்போ இல்லை புளிப்பு முட்டை இந்த மாதிரி சாப்பிட்றது பதிலாக மாங்காய் பருப்பு வச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த மாங்காய் பருப்போட அப்பளம் சேர்த்துக்க மறந்துடாதீங்க. அப்பளம் வச்சு இந்த மாங்காய் பருப்பு கூட்டு வச்சு சாப்பிடும்போது சுவை அள்ளும். ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மாங்காய் பருப்பு செய்கிறதுக்கு 2 கையளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், மீடியம் சைஸில் 2 தக்காளி, ஒரு பெரிய கிளிமுக்கு மாங்காய். இதை தோலை சீச்சிட்டு இந்த மாங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/2 தேக்கரண்டி பெருங்காயம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு குழஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் முழுசாக இருக்கணும், அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம தாளிப்புக்கு சட்டியில் ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1/2 தேக்கரண்டி அளவுக்கு கடுகு, 1/2 தேக்கரண்டி சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 5-6 பூண்டு, பருப்பு சேர்த்துருக்கனால பூண்டு போட மறந்துடாதீங்க. அப்புறம் ஒரு கையளவுக்கு நறுக்குன்னு சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருக்க மாங்காய் பருப்பு அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த மாங்காய் பருப்புக்கு தேவையான அளவு உப்பு. இதில் உங்களுக்கு கெட்டியாகவே வச்சு சாப்பிட்ணும், கூட்டு மாதிரி சாப்பிட்ணுன்னா இந்த பக்குவமே போதும். இல்லை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி செய்கிறனால நான் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நம்மளோட மாங்காய் பருப்பு தயார். சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லா புளிப்பாக, அதே நேரத்தில் பச்சை மிளகாய் காரத்தோடு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. மண்மனம் மாறாத சமையலுக்கு காரைக்குடி மண் வாசத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.